பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். வபஅத். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். வமன் அல்லாமு மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி ثم عارض عنها இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். ஸதகல்லாஹுல் அலீம். உலகத்தில் பல திசைகளிலும் பலவிதமான அசம்பந்தமான நிலைமைகள் ஏற்பட்டு கொண்டு இருக்குது. இவைகளுக்கு நாங்கள் அனர்த்தம் என்று பெயர் சொல்கிறோம். அனர்த்தம் என்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு விருப்பமில்லாத ஒரு வார்த்தை. அல்லாஹ்வுடைய முடிவுகள் தான் என்று எங்களுக்கு அனர்த்தமாக தோன்றுது. சம்பவங்கள் அல்லாஹ் எங்களுக்கு காட்டுறது அவனின் பக்கம் நாங்கள் சம்பூர்ணமாக மீண்டு வர வேண்டும் என்கிறதுக்காக. அல்லாஹ் மனிதனை சோதிக்கிறது அவனுடைய வல்லமை. சுன்னா ஆரம்பம் தொட்டு இதுவரைக்கும் சோதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை. ஹசரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமான நபியாக இருந்தும் கூட சோதிக்கப்பட்டாங்க. அவருடைய குடும்பங்கள் சோதிக்கப்பட்டாங்க. அவங்க பசியால பட்டணியால கூட வாடினாங்க. அல்லாஹ் அதுல ஒரு சிறு நமூனா உண்ட, ஒரு சிறிய உதாரணம் உண்ட எங்களுக்கு காட்டுகிறான். இப்படியாக அல்லாஹ்வுடைய நோக்கம் என்னது? அல்லாஹ்வின் ஞாபகங்களை இவங்க மென்மேலும் அதிகரிக்க வேண்டும் என்கிறதுக்காக வேண்டித்தான். அல்லாஹ்வுக்கு குறை சொல்றதுக்கு அல்ல. பாவிகளுக்கு அது தண்டனையாக இருக்கும், நல்லோர்களுக்கு அது சோதனையாக இருக்கும். நல்லவர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சோதிப்பதாகவும் சோதித்த வரலாறுகளையும் எங்களுக்கு சொல்லி இருக்கிறான். குர்ஆனில் ஏராளமான சம்பவங்களும் இருக்குது. வத்தகு ஃபித்னத்தன் லா துஸீபன்னல்லதீன ஸலமு மின்கும் ஹாஸா. ஒரு ஃபித்னாவை நீங்க பயந்துக்கோங்க, அது குறிப்பாக அநியாயம் செய்தவர்களை மட்டும் தான் வந்து நேரும் என்று சொல்லி நீங்க நினைத்து கொள்ளாதீங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை சீரான முறையில் காட்டியதன் பின்னாலும் அதன் மூலமாக படிப்பினை பெறாம அதனை புறக்கணிக்கிறார்களோ அவர்கள் அநியாயக்காரர்கள். அந்த அநியாயக்காரர்களிடத்துல நாங்க பழி வாங்குவோம் என்பது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் சஜ்தாவுல வமன் அல்லமு மிம்மன் துக்கிர பி ஆயாத்தி ரப்பிஹி, ஆகப்பெரிய அநியாயக்காரன் யார் இருக்கிறான்? தன்னுடைய ரப்புடைய அத்தாட்சிகள் ஞாபகம் செய்யப்பட்டதன் பின்னாலும் சும்மா ஆரதா அன்ஹா, அதனை அவர் மறுத்து விடுகின்றார், அதனை புறக்கணிக்கின்றார். இன்னா மினல் முஜ்ரிமீன முன்தகிமூன். இப்படியான முஜ்ரிம்கள், இப்படியான பாவிகள், அநியாயக்காரர்களை நாங்க பழி தீர்ப்போம் என்று அல்லாஹ் சொல்றது. அல்லாஹ் ஒரு அநியாயக்காரன் அல்ல. அல்லாஹ் கடுமையான சுபாவம் கொண்டவனும் அல்ல. அல்லாஹ் அடியார்களின் மீது ரொம்பவும் இரக்கமானவன். எனினும் இந்த வார்த்தைகளை அல்லாஹ் பிரயோகிக்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இந்த அளவுக்கு அவர்கள் அவமதிப்பதின் காரணமாக. எவ்வளவோ நியாமத்துகளை கொடுத்து அவர்களை கண்ணியப்படுத்துகின்றான். அவர்களுக்கு சாதகமாக அனைத்து விடயங்களையும் ஆக்கி கொடுக்கிறான். இந்த வானம் அவர்களுக்கு சாதகமாக இருக்குது. ஒரு நாள் அதுவும் கூட பாதகமாக மாறிவிடும். இன்றைய வானம் பொழியக்கூடிய மழையினால் எங்களுக்கு ரிஸ்க் கிடைக்குது, அதே மழையினால் எங்களுக்கு பாதகமும் ஏற்படுது. இன்றைக்கு சில சம்பவங்கள் ஏற்பட்டோனே மக்கள் பயப்படுகின்றார்கள். அதன் பின்னாலும் சில வானத்தினுடைய நியாமத்துகள் இறங்கும் பொழுதும் பயப்படுகின்றார்கள். இந்த அளவுக்கு ஈமான் உடைய பலகீனம் மனிதர்களுக்கு மத்தியில் ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு காலத்துல உண்மையான மூமின்கள் இப்படியான சம்பவங்கள் ஏற்படும் பொழுது அஹாதிஹி முஹ்லிகதி, அஹாதிஹி முஹ்லிகதி, இவைகள் என்னை அழித்து விடும், இவைகள் என்ன நாசமாக்கிவிடும் என்று பயப்படுவார்கள். ஆனால் முனாஃபிகீன்கள் அவர்கள் இந்த விடயங்களை பார்த்தும் கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முற்றிலும் மாற்றம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதிகமான இடங்களை நாங்க பார்க்கிறோம். அங்க தன்னுடைய மனைவி மக்கள், பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதரிகள் என்று மண் சரிவினால பூமிக்குள்ள புதையுண்டு இருக்கிறாங்க என்றாலும் கூட 2 நாள் போகும் பொழுது அதே மண் சரிவுகளுக்கு மேலால இருந்து கொண்டு
கேம்பிளிங் விளையாடக்கூடிய எங்களுடைய முஸ்லிம் சமுதாயமும் இருக்கிறாங்க, சூது விளையாடக்கூடிய முஸ்லிம் சமுதாயமும் இருக்கிறாங்க. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நாங்க எங்களுடைய அத்தாட்சியை காட்டியதன் பின்னாலும் அதனை பிறகு மறுக்கிறார்கள், இப்படியானவர்கள் முஜ்ரிமீன்கள், பாவிகள், இவரிடத்துல நாங்க பழி வாங்குவோம் என்றெல்லாம் அல்லாஹ் கூறியிருக்கிறார். அல்லாஹ் உடைய உண்மையான நல்லடியார்களாக வாழ்றதுக்காக வேண்டியும் கியாமத்தை ஞாபகப்படுத்துறதுக்காக வேண்டியும் தான் இப்படியான நிகழ்வுகள் எங்களுக்கு நடக்குது. வலனுதீகன்னஹும் மினல் அதாபில் அத்னா தூனல் அதாபில் அக்பரி லஅல்லஹும் யர்ஜிஊன். நாங்க உங்களுக்கு அல் அதாபுல் அத்னா என்ற சிறிய வேதனையை முற்படுத்தி தருவோம். தூனல் அதாபில் அக்பர், நாளை மறுமையில் உண்டான பெரிய வேதனைக்கு முன்னால நீங்க அதனை சுவைக்க வேண்டும் என்கிறத அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். லஅல்லஹும் யர்ஜிஊன். இப்படியாக செய்யற நோக்கம் நீங்க உங்களுடைய பாவங்களை விட்டுட்டு நீங்க அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும் என்கிறதுக்காக. ஆனாலும் உங்களுடைய உள்ளங்கள் இன்னும் அதனை மறுத்து கொண்டே இருக்குது. இவைகளினூடாக நீங்க படிப்பின பெற இல்லை. அஃபஅமின அஹ்லுல் குரா ஐயத்தியஹும் பஸ்ஸுனா பயாத்தன் வஹும் நாஇமூன். உங்களுக்கு அறியாமலேயே அல்லாஹ்வுடைய வேதனை வருவதற்கு முடியும். சில கிராமவாசிகள், நகரவாசிகள் அவர்கள் இரவுல தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது நாங்க அவர்களை அழிக்கிறத அவங்க பயப்படக்கூடாதா என்றும் அல்லாஹ் கேட்கிறான். மேலும் அவ அமினா அஹ்லுல் குரா, சில கிராமவாசிகள் அவர்கள் பயமற்று இருக்க முடியுமா? எங்களுடைய வேதனை அவங்க விளையாடி கொண்டிருக்கக்கூடிய லுஹாவுடைய நேரத்துல, காலையின் பகல் பொழுதுல, பகலின் ஆரம்ப நேரத்துல வந்த அடையும் என்றெல்லாம் அல்லாஹ் குர்ஆன்ல எங்களுக்கு எச்சரிக்கைகளை செய்யறது. அல்லாஹ் எங்களை படைத்து போட்டு எங்களிடத்துல பழித்து இருக்கிறதுக்கு அல்ல. அல்லாஹ் எங்களை படைத்து போட்டு பாவங்கள் செய்யும் பொழுது இவர்களுக்கு சில படிப்பினைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக, அவர்களுடைய பாவங்களை விட்டு வெளியேற வேண்டும். இப்படி முன்னைய சமுதாயங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதைவிட கடினமாக சோதித்திருக்கின்றான். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகம் பனு இஸ்ராயல்களை பற்றி சொல்லும் நேரம், ஃபஅர்ஸல்னா அலைஹிமுத் தூஃபான், நாங்க அவங்களுக்கு பெரும் வெள்ளத்தை அனுப்பினோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தினுடைய வெள்ளம் அது வானம் மட்டும் அல்ல பொழிந்தது, பூமியும் கூட பொழிய ஆரம்பித்தது. பூமியுடைய தண்ணீர் ஒரு சொட்டு கூட இல்லாம வெளியே போட்டது. முழு உலகத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழித்து விட்டான். அதே நேரம் ஃபிரௌன் உடைய சோதனை ரொம்ப பயங்கரமானது இருந்தது. சிலர்களுக்கு அல்லாஹ் வெற்றிக்கிளியை அனுப்பி பெரும் சோதனை ஏற்படுத்தினான். வத்தம, மேரம் ரத்தம், ஆயாத்தின் முஃபஸ்ஸலாத்தின், இவைகள் எல்லாமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தெளிவான அத்தாட்சிகள். ஃபஸ்தக்பரு வகானு கௌமம் முஜ்ரிமீன், இவர்களுக்கு நாங்க சோதித்தது எல்லாமே அவர்களுடைய பெருமையின் காரணமாக. இவர்கள் அநியாயம் செய்யக்கூடிய ஒரு பாவிகளான கூட்டமாக இருந்தார்கள். வலம்மா வகா அலைஹிம் ரிஜ்ஸு காலு யா மூசா உதுலனா ரப்பக பிமா அஹித இந்தக் லஇன் கஷஃப்த அன்ன ரிஜ்ஸ லனுமினன்ன லக வலனுர்சிலன்ன மஅக பனி இஸ்ராயில். மட்டுமல்லாமல் அவர்கள் சோதனை வரக்கூடிய நேரத்தில் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய வேதனை தண்டனை அவர்களை மூடிக்கொள்ளக்கூடிய நேரத்தில், மூசா உங்களுடைய ரப்பிடத்தில் துவா செய்யுங்க, ஒரு உடன்படிக்கைய உங்களுக்கு அவனிடத்துல செஞ்சு கொள்ளுங்க, எங்களிடத்துல நேர்ந்து இருக்கும் இந்த சோதனைய வேதனைய அவன் நீக்கிவிட்டா நாங்க உங்களை ஈமான் கொள்ளுவோம், பனு இஸ்ராயல்களை நாங்க உங்களோட அனுப்புவோம் என்றெல்லாம் சொன்னார்கள். என்றாலும் அவர்கள் மாற்றம் புரிந்தார்கள். அன்னாரு யுரலூன அலைஹா குதுவன் வ அஷியா யௌம தகூமு ஸாஅத்து துஹுலு ஆல ஃபிரௌன அஷத்தல் அதாப். இப்படியாக பெருமை அடித்த கூட்டத்துக்கு ஹிதாயத் கிடைக்கல. அவர்களுக்கு காலையிலும் மாலையிலும் நரகம் எடுத்து காண்பிக்கப்படும். அந்த கியாமத்து நாள் உண்டாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் சொல்லப்படும், உதுஹுலு ஆல ஃபிரௌன, ஃபிரௌன் உடைய கூட்டத்துக்கு, அவனுடைய சமூகத்துக்கு அஷத்தல் அதாப், கடும் வேதனையை புகுத்துங்க என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான். எனவே அல்லாஹ் எங்களை படைத்தவன், அவன் நாடுற நேரம் எங்களை எடுத்துக்கொள்வான், நாடுற நேரம் எங்களை இந்த உலகத்துக்கு அனுப்புவான்.
இதனால எங்களுடைய ரூஹுக்கு தான் பெருமதி இருக்கிறது. இந்த உலகத்துல நாங்க எந்த நிலைமையிலும் வாழலாம் என்றாலும் அவைகள் எதுக்குமே எந்த விதமான பெருமதியும் கிடையாது. எங்களுடைய உள்ள பரிசுத்தத்தோட நாங்க வறுமையில் பிணியில தோய்ந்து கிடந்தாலும் உயர்ந்த உப்பரிகைகள்ல இருந்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திருப்திப்படுத்துவோம் என்றா நிச்சயமாக அவன் எங்களுக்கு அவனுடைய பாதுகாவல்களை வழங்குவான். அவ்வாறு கெட்டோர்களோடு சேர்ந்து நல்லவர்களும் புதையுண்டு போவார்கள் என்றால், சோதிக்கப்படுவார்கள் என்றால், அவர்களுடைய உடைமைகள் இழக்கப்படும் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு பகரம் ஆகும் சிறந்ததாக கொடுப்பான். அல்லாஹ் நீ என்னை எடுத்துக்கொண்டது நல்லதா இருக்கிறது என்று அந்த கைபியத்தான உலகத்தை பார்க்கும் பொழுது இவர்கள் ஆசை கொள்வார்கள். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திக்கிறதுக்கு மூமின்கள் விரும்புவாங்க. அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு மூமின்கள் விரும்புவாங்க. நாங்களும் எந்த நேரமும் அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு உண்டான ஆயத்தத்துல ஈடுபடணும். இப்படியான நிலைமைகள் எத்தனையோ நிகழ்வுகள் சம்பவங்கள் எல்லாமே இருக்குது. மக்களுடைய கூக்குரல்கள், அவர்களுடைய கவலைகள், அவர்களுடைய ஒப்பாறுகள், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், அவர்கள் இப்பொழுதும் கவலைப்படக்கூடிய நிலைமைகள் என்று ஏராளமான விடயங்களை நாங்கள் நாளுக்கு நாள் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா இவைகள் அனைத்துமே எங்களுடைய வாழ்க்கையின் படிப்பினைகள் என்கிறதுன மறந்துவிடக் கூடாது. அப்படி மறதியாளர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புறது இல்லை. எனவே நாங்க சேஃபாக இருக்கிறோம் என்று சொல்லி எங்களுக்கு நிம்மதி அடையவும் முடியாது. அல்லாஹ் நாடினான் என்றால் நாம் எவ்வளவு மல உச்சிகள்ல இருந்தாலும் சரி, உயர்ந்த கோட்டை கொத்தளங்கள்ல இருந்தாலும் சரி, பலமான மாளிகைகள்ல இருந்தாலும் சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சில சோதனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வரது ரொம்ப லேசானது என்கிறத நாங்க மறந்துவிடக்கூடாது. சுனாமி வந்த நேரத்துல கடல் பகுதியில இருந்ததுனால தான் அவர்கள் அதற்கு பலியானார்கள். எனவே மலைப்பகுதிகளில் இருந்தா ஆபத்துகள் வரமாட்டாது என்று நினைத்தவர்களும் ஏராளம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க எங்கிருந்தாலும் உங்களுக்கு அல்லாஹ் நாடினால் அதற்கு உண்டான சில சோதனைகளை செய்வான் என்கிறதனையும் இங்கே சுட்டி காட்டுகின்றார். எனவே நாங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய நல்லடியார்களாக மாற வேணும். அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்கக்கூடிய சில வேதனைகள், பறிக்கக்கூடிய சில வஸ்துகள் மற்றும் உண்டான இழப்புகள் அனைத்துமே பெரிய வேதனை. நாள மறுமையில இந்த துனியாவுடைய வேதனையோடு அதை ஒப்பிடவே முடியாது. அது வருவதற்கு முன்னால அல்லாஹ் எங்களுக்கு இவைகளை சுவைக்க செய்கிறான். வலனுதி கன்னஹும், நிச்சயமாக நான் அவர்களுக்கு சுவைக்க செய்வேன் என்று சொல்லுகிறான். எதனை? அல் அதாபல் அதுனா, சிறிய வேதனையை. தூனல் அதாபில் அக்பர், பெரிய வேதனை நான் இந்த துனியாவில் கொடுக்கிறது இல்லை. ஏன் சிறிய வேதனையை கொடுக்கின்றேன்? லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் என்னின் பக்கம் மீள வேண்டும் என்கிறதுக்காக. எனவே அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடிய சில படிப்பினைகள் எங்களுக்கு முன்னால் வந்துவிட்டு போகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் என்ற அளவு விழிப்புணர்வோட செயல்பட வேண்டும். இதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பொருத்தம் எங்களுக்கு பெற முடியும். அப்படியான படிப்பினை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்த்தருள்வதோடு இந்த உலக வாழ்க்கை நிரந்தரமற்றது, தற்காலிகமானது என்கிறதனை சீரான முறையில் விளங்கி செயல்படுவதற்கும் தௌஃபீக் செய்வானா. இன்றைக்கு சூரத்துன் நிசாவில் நாங்கள் ஓத போகிறது மீராஸ் உடைய வராசத் சொத்து சம்பந்தமான ஒரு ஆயத். அது 177வது ஆயத். யஸ்தஃப்தூனக, நபி உங்களிடத்தில் ஃபத்வா கேட்கிறார்கள், மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள். அஃப்தா யுஃப்தி இருந்து இஸ்தஃப்தா என்ற சொல்லிலக்கணம். யஸ்தஃப்தூனக, உங்களிடத்தில் தீர்ப்பு கேட்குறாங்க. குலில்லாஹு யுஃப்திக்கும் ஃபில் கலாலா, இந்த கலாலாவுடைய விஷயத்தில் அல்லாஹ் உங்களுக்கு தீர்ப்பளிப்பான். அப்படி என்றால் மீராஸில் கலாலா என்ற ஒரு சட்டம் இருக்குது. இந்த கலாலாவை பற்றி தான் இவங்க கேட்குறாங்க. இனிம்ரா உன் ஹலக்க, ஒரு மனிதன் மௌத்தா போகிறார். இனிம்ரா உன் ஹலக்க லைஸலஹு வலதுன், அவருக்கு பிள்ளைகள் இல்லை. மௌத்தா போறார் ஒரு மனிதன், அவருக்கு பிள்ளைகள் இல்லை. வலஹு உஹ்துன், ஆனால் அவருக்கு ஒரு சகோதரி மட்டும் இருக்கிறார். ஃபலஹா நிஸ்ஃபுமா தரக், இந்த நேரத்தில் இந்த சகோதரிக்கு
மௌத்தா போகக்கூடிய இந்த மனிதனுடைய சொத்துல இறந்து அரைவாசி போகும்ங்கிறத தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல சொல்லுகிறான். வஹுவ யரிசுஹா இல்லம் யகுன்லஹா வலத். எனவே அந்த நிஸ்வை அறவாசியை அந்த பெண் சகோதரி அனந்தரமாக கொள்ளுவாள். அவளுக்கு, அதாவது இல்லம் யகுன்லஹா வலதுன், அவளுக்கு ஒரு பிள்ளை இல்லை என்றால். சகோதரிகள் இல்ல, அவர்கள் 2 பேர் இருந்தா அவன் விட்டு போன சொத்தில் 1/3 அந்த 2 பேருக்கும் இருக்கிறது என்கிறதனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிவிட்டு, அந்த ஆணும் பெண்ணுமான சகோதரர்கள் இருந்தா 2 பெண்களுக்குள்ள பாகத்தை போல ஒரு ஆணுக்கு இருக்கிறது. நீங்க வழிகெடாமல் இருப்பதற்காக அல்லாஹ் உங்களுக்கு விவரிக்கிறான். அல்லாஹ் எல்லா பொருட்களையும் நன்கு அறிந்தவன் என்று இந்த ஆயத் முடியுது. எனவே ஃபைன் கானத்தஸ்னத்தைனி, 2 சகோதரர்கள் இருந்தால் ஃபலஹுமா சுலுசானி மிம்மா தரக், அவர்கள் 2 பேருக்கும் இந்த மையத்து விட்டு போகக்கூடிய பொருளை இருந்து 3/2 கிடைக்கும். வைன்கானு எஹ்வத்தன் ரிஜாலம் வனிசா, அவர்கள் ஆண்கள் பெண்களான சகோதரர்கள் ஒன்று கலந்தவர்களாக இருந்தால் ஃபலித் தக்கரி மிஸ்லு ஹல்லில் உன்சையைன், பெண்ணை போன்ற 2 மடங்கு ஆணுக்கு கிடைக்கும். யுபைனுல்லாஹு லக்கும் அன் ததில்லு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க வழிகெடாமல் இருக்கிறதுக்காக வேண்டி இவைகளை பயான் செய்கிறான், தெளிவுபடுத்துகிறான். வல்லாஹு பிகுல்லி ஷைஇன் அலீம், அல்லாஹ் அனைத்தையும் நன்கு அறிந்தவன். இதுதான் இந்த ஆயத்துடைய தர்ஜமா. இதுடைய சபபுன் நுசூல் பலவிதமான முறையில் எழுதப்பட்டிருக்குது. ஹசரத் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நோய் ஆகிட்டாங்க. அவங்கள நோய் விசாரிக்கிறதுக்காக ஹசரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போனாங்க. அந்த நேரம் அவங்க, நான் கலாலாவாக இருக்கிறேன், ஏண்ட சொத்தை நான் எப்படி செய்ய வேணும் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் விசாரித்தார். அந்த நேரம் தான் இந்த ஆயத்து இறங்கியது. யஸ்தஃப்தூனக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேட்கிறார்கள் என்று ஆயத்தினுடைய தொடக்கத்தை இறக்கிறார். இதுல விஷயத்தை ஆய்வு செய்யறதுக்கு முன்னால கலாலா என்கிறது என்ன, கலாலா என்கிறது என்னங்கிறத சீரான முறையில் நாங்க அறிந்து வச்சுக்கொள்ளணும். தந்தையும் இல்லாம பிள்ளைகளும் இல்லாம யாரு மௌத்தா போறாரோ அவருக்கு பேர் தான் கலாலா. இன்னும் ஒரு முறைக்கு இது தந்தையாக அல்லது பிள்ளையாக இல்லாமல் யாரு மரணிக்கிறாரோ, ஒன்று தந்தையும் இல்லை பிள்ளையும் இல்லை, அவருக்கு பேரும் கலாலா. அதோட இவர் மௌத்தா போறவர் தந்தையாகவும் இல்லை பிள்ளையாகவும் இல்லை, அப்படி மரணிக்கிறார், அவருக்கும் கலாலா என்று தான் சொல்லப்பட்டது. அதாவது அவர் யாருக்கு தந்தையும் இல்லை யாருக்கும் பிள்ளையும் இல்லை, இப்படியான ஒரு தனி மனிதன், இவருக்கும் கலாலா என்று சொல்லப்படும். இந்த ரெண்டும் இந்த கலாலா என்ற வார்த்தைக்கு பொருந்தும். அதாவது தாய் தந்தை ஆகிய 2 பேர்ல எவரும் இல்லாம, மகள் ஆகிய 2 பேர்லையும் எவரும் இல்லாம இருக்கிற நிலைமையில மௌத்தாகிறது. அந்த மரணித்தவருடைய சொத்தை அனந்தரம் கொள்றதுக்கு மார்க்க தீர்ப்பு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்லியிருக்கிறான். இந்த முறையில ஒரே ஒரு சகோதரி மட்டும் வாரிசாக இருந்தால், மௌத்தா போகக்கூடியவருக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் வாரிசாக இருந்தா அவளுக்கு சொத்தில் சரிபாதி கிடைக்கும். ஒரே ஒரு சகோதரி மட்டும் வாரிசாக இருந்தால், யாருக்கு? இந்த மௌத்தா போகக்கூடியவருக்கு ஒரே ஒரு சகோதரி மட்டும் தான் இருக்கிறார் என்றால் அவளுக்கு சொத்தில் சரிபாதி கிடைக்கும். ஒன்றுக்கு மேற்பட்ட சகோதரிகள் இருந்தா அந்த சொத்துல 3/1 அவர்கள் எல்லாரும் அனந்தரமாக கொள்ளுவாங்க. 3/2 பங்குள்ள சொத்தை அவங்களுக்குள்ள சமமாக பங்கிட்டு கொள்வாங்க. ஆனா ஆணும் பெண்ணுமாக சகோதரிகள் கலந்திருந்தா ஒரு ஆணுக்கு 2ம் ஒரு பெண்ணுக்கு 1ம் என்று கணித்து அந்த சொத்தை பாகம் செய்து கொள்ளணும். சகோதரி இல்லாம சகோதரன் மட்டும் இருந்தா அந்த சொத்து முழுவதையும் அவன் அடைந்து கொள்வான். சகோதரன் மட்டும் இருந்தால், சகோதரி இல்லாமல் சகோதரன் மட்டும் இருந்தா அந்த சொத்து முழுவதையும் அவன் அடைந்து கொள்வான்.
இதனை குறித்து தான் இந்த சூரத்துடைய ஆரம்பத்தில் சில விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வாரிசு பாத்தியம் சம்பந்தமான விடயங்கள் விரிவான நூல்களில் எங்களுக்கு படிக்க இயலும். இந்த வாரிசை எப்படி நாங்கள் சொந்தமாக்கி கொள்வது என்று இந்த சூரத்து நூர் எங்களுக்கு இறுதியில் விவரித்ததன், அதாவது சூரத்து நிசா இறுதியில் எங்களுக்கு விவரித்ததன் பின்னால் கடைசிக்கு என்ன சொல்லுதுண்டா, அல்லாஹ் எல்லா விஷயங்களையும் மிகவும் அறிந்தவன், மனிதர்களுக்கு நன்மை எதில் இருக்கிறது என்கிறது அவனுக்கு தெரியும், மனிதருக்கு நன்மையானதை அவன் கூறுவான் என்பதனையும் அறிவித்துவிட்டு இந்த சூரா முடிவடையுது. எனவே இன்றைக்கு எங்களுக்கு பார்க்கலும் இந்த வாரிசு பிரச்சனைகள் தலை தூக்கி சில குடும்பங்கள் கூட பிரிந்து விடுவதில் பார்க்குறோம். மையத்துக்கு கூட சிலவங்க உறவு கொண்டாடுறது கிடையாது. சில பெண் சகோதரிகளுக்கு போக வேண்டியது ஆண் சகோதரர்கள் ஒரே தடவையிலே விழுங்கி விடுகின்றார்கள். சில நேரம் ஆண் சகோதரர்களை வெறுமனை வீதியில் விட்டுவிட்டு இந்த பெண் சகோதரிகள் அதற்கு ஆதிக்கம் செலுத்துகிறார்கள். அதற்காக தன்னுடைய கணவன்மார்களையும் கூட உதவிக்கு எடுத்துக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் சண்டைகள் பிரச்சனைகள் தலை தூக்கி விடுது. இறுதியில் கொலை செய்யக்கூடிய நிலைமைகளுக்கு ஆளாகக்கூடியவர்களையும் நாங்கள் பார்க்கத்தான் செய்கிறோம். அல்லாஹ்வுடைய வேதம் எங்களுக்கு எதையுமே விட்டுவிடல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கியது எங்களுடைய அமலுக்காக வேண்டி. ஆனால் இன்றைக்கு நாங்கள் குர்ஆனை அமல் செய்கிறோமா என்று பார்த்தா குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறான் என்கிறதனை கூட படிக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. குர்ஆன் அது எங்களுடைய வாழ்க்கை. அந்த குர்ஆனை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு துணையாக அமைத்து கொள்ளாத காரணம் எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய எதிரிகளாகத்தான் செயல்படுவோம். இதனால் தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்தில் குர்ஆனை முன் வச்சே தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக குர்ஆனை ஆக்கி கொள்ளவில்லையோ அவங்க அநியாயக்காரர்கள், அதை கொண்டு தீர்ப்பு வழங்கவில்லையோ அநியாயக்காரர்கள், அவர்கள் காஃபிர்கள், பாவிகள் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறார். வாழ்க்கையினுடைய எல்லா விடயத்திலையும் நாங்கள் குர்ஆனை முன்வைக்காத பட்சத்தில் தீன்தாரிகளை எங்களுக்கு குடும்பத்திலையும் காண முடியாது. குர்ஆனுடைய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குர்ஆனுக்கு கொடுக்கப்பட்ட விளக்கங்களை நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக விளங்கி கொள்ளணும். அல்லாஹ் ஈமானியத்துடைய விடயங்களை குர்ஆனில் நிறைய பேசியிருக்கிறான். ஈமான் இருந்தால்தான் அந்த 500 சொச்ச சட்டங்களுடைய ஆயத்துக்களை எங்களுக்கு அமல் செய்ய முடியும். ஈமான் இல்லாமல் குர்ஆனை அமல் செய்ய முடியாது. யகீன் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்க மாட்டாது. குர்ஆனை படிக்கிறதுக்கு கூட யாருக்குமே மனம் விரும்ப மாட்டாது. இன்றைக்கு அதிகமான விடயங்களை படிக்கிறாங்க, செலவு செய்கிறாங்க, பயணம் செய்கிறாங்க, பல நாடுகளுக்கு கூட போகிறாங்க. ஆனாலும் அந்த எங்கு போனாலும் என்ன வாழ வைக்கக்கூடியது என்ற ரப்பின் உடைய கட்டளைகள் தான். அவன் என்னை படைத்தவன், அவனுக்குத்தான் தெரியும் நான் எப்படி வாழ்ந்தால் எனக்கு துனியாவிலையும் ஆஹிராவிலையும் சுபீட்சம் உண்டாகும் என்று எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியா, எங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்குண்டான மாபெரும் சாதனம் அல் குர்ஆனை இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய முதுகுக்கு பின்னால் போட்டிருக்கிறோம். கியாமத்து நாளில் கூட அல்லாஹ்க்கு முன்னால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், யா ரப்பி இன்ன கௌமி இத்தஹது ஹாதல் குர்ஆன மஹ்ஜூரா. என்னுடைய ரப்பே, என்னுடைய கூட்டத்தினர் இந்த குர்ஆனை அவருடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிந்து விட்டார்கள். இன்றைக்கு எங்களுடைய நடைமுறைகளை பார்த்தா உண்மையிலே நாங்கள் அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். குர்ஆனை எங்களுடைய முதுகுக்கு பின்னால் தூக்கி எறிஞ்சிட்டோம். இந்த குர்ஆன் எப்படிப்பட்டது? ஏனைய நபிமார்கள் கொண்டு வந்த முஜிசாவை போலையா?
எங்களுக்கு வழங்கப்பட்ட குர்ஆனுக்கு அல்லாஹ் உறுதிமொழி வழங்கியிருக்கிறார். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர வ இன்னா லஹு லஹாஃபிலூன். குர்ஆனை நாங்கத்தான் இறக்கினோம், அதை நாங்களே பாதுகாப்போம். அந்த வகையில் பாதுகாக்கப்பட்ட எந்த மாற்றமும் இல்லாத முழு உலக ஜனங்களுக்குமே பிரயோஜனம் கொடுக்கக்கூடிய, யாருமே பயமில்லாம பின்பற்ற கூடியதான ஒரு குர்ஆனை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அதனை நாங்கள் புறமுதுகுக்கு காட்டி செல்கின்றோம், அதனை எங்களுடைய முதுகுக்கு பின்னால போட்டிருக்கிறோம். முன்னைய நபிமார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான முஅஜிஸாக்கள், அற்புதங்களை கொடுத்திருந்தார். ஆனாலும் குர்ஆனுடைய அற்புதத்துக்கு மிகைக்கக்கூடியது எதுவும் இல்லை என்று ஆக்கினான். அது கியாமத்து நாள் வரைக்கும் உரிய அற்புதம். இதனால தான் சில கவிதையில சொல்லப்படுது, ஜா அன் நபியூன பில் ஆயாத்தி ஃபன்சரமத். அதிகமான நபிமார்கள் பல அத்தாட்சிகளை எடுத்துக்கொண்டு வந்தார்கள், அந்த அத்தாட்சிகள் அவருடைய காலத்தோடு துண்டிக்கப்பட்டு விட்டது. வஜஅதனா பிகிதாபின் கைரி முன்சரிமின். நீங்க எங்களுக்கு ஒரு வேதத்தை, ஒரு புத்தகத்தை கொண்டு வந்தீங்க, அதனுடைய அற்புதம் ஒரு காலமும் துண்டிக்க மாட்டாது. இந்த குர்ஆனினூடாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நன்மாராயம் எந்த அளவுக்குண்டா, ஃபமனித்தபா ஹுதாய, இந்த குர்ஆனுக்கு ஹுதா என்று சொல்லப்படும். யார் என்னுடைய இந்த ஹுதா என்ற நேர்வழியை பின்பற்றாங்களோ, ஃபலா யதில்லு வலா யஷ்கா, அவர் ஒரு போதும் வழிக்கெடுக்க கெட மாட்டாரு, ஒரு போதும் மூதேவியாக அஃபாக்கியவனாக ஆகவும் மாட்டார் என்று அல்லாஹ் உறுதிமொழி வழங்கியிருக்கும் பொழுது, இந்த குர்ஆனில் எங்களுக்கு இன்றைக்கு சந்தேகம் வந்திருக்கின்றது. இதனால தான் அதிகமான விடயங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மாற்றம் செய்து நாங்கள் மனோ இச்சையை பின்பற்றி கொண்டிருக்கிறோம். மனிதனை நல்ல முறையில் அவனுக்கு நற்குணங்களை போதிக்கிறது குர்ஆன், அவனுடைய நடைமுறைகளை, மேலும் அஹ்லாக் என்ற பண்புகளை குர்ஆன் அவனுக்கு கற்றுக் கொடுக்குது. தக்வா மற்றும் தவக்குல் வைக்கிறது, எப்படி அல்லாஹ்வின் மீது பரம் சாற்றுறது, சோதனைகள் பொழுது எப்படி பொறுமை கொள்றது, அல்லாஹ்வுடைய வெகுமதிகள் கிடைக்கும் பொழுது நன்றி செலுத்துறது எப்படி, அல்லாஹ்விடத்தில் நாம் ஹாதிராகி அல்லாஹ்வுடைய முன் இருந்து அவனை எப்படி முராகபா செய்கிறது, அல்லாஹ்வோட ரகசியம் பேசுறது எப்படி என்கிறதுனெல்லாம் எங்களுக்கு இந்த புனித குர்ஆன் ஒரு பகுதியையும் விட்டுவிடாம வழி நடத்தி கொண்டிருக்கிறது. புத்தியை அது பேசும், ஈமான் உடைய ஹக்கீகத்தை, உண்மையை அது வளர்க்கும். குர்ஆனை யாரு ஓதுவார்களோ அவர்களுக்கு ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். குர்ஆன்ல யாரு சிந்திக்கிறார்களோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களை தனக்கு சமீபமாக்கி கொள்கின்றான். அவர்கள் தேவையில்லாத விடயங்கள்ல ஈடுபட மாட்டாங்க. அவர்கள் பூமியில பெரும் அதிகாரிகளாக மாறிவிடுவாங்க. குர்ஆனை தன்னுடைய வாழ்க்கையாக கொள்ளக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் எந்த விதமான குறையையும் வைக்கிறது இல்லை. குர்ஆன் அவர்களை அண்மித்து இருக்கும் காலமெல்லாம் உலகத்தில் யாராலும் அவர்களை தணிக்க செய்ய முடியாது. வெறுமனே குறுகி போன உள்ளங்களை இந்த குர்ஆன் விசாலப்படுத்தும். தனிமைய குர்ஆன் நீக்கும். குர்ஆன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அடியான சமீபமாக்கி வைக்கும். அல்லாஹ் எந்த அளவுக்கு இந்த குர்ஆனுடைய பரக்கத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்ல வைத்தான் என்றால், உங்களுடைய வீடுகள் கூட உங்களுக்கு பாதகமாக அமையும் சந்தர்ப்பங்கள் இருக்குது. எந்த வீட்டில் நீங்க அமைதி பெற விரும்புகிறீங்களோ, வீட்டுக்கு சக்கன் என்று சொல்லுவார்கள், அதாவது தங்கும் இடம். அந்த சக்கன் அது அமைதி என்ற பெயர். வீட்டுக்கு சக்கன் அமைதி என்ற பெயர் வைத்தாலும் கூட எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்பட மாட்டாதோ அந்த வீட்டில் இருந்து அமைதி எடுக்கப்படும். எந்த உள்ளம் குர்ஆனோட சம்பந்தப்படாதோ அந்த உள்ளத்துல இருந்து அமைதி நீக்கப்படும். எப்பவும் பிரச்சனைகளும் துன்பங்களும் அவர்களுக்கு மன சோர்வுகளும் மன அழுத்தங்களும் உண்டாகும். இவைகள் அனைத்துக்குமே ஒரு நிவாரணம் தான் குர்ஆன் என்கிறத நாங்கள் மறந்துவிடக்கூடாது. குர்ஆன் கியாமத்து நாள் அன்று அடியானுக்காக வேண்டி
ஷஃபாஅத் செய்யும். இக்ரஉல் குர்ஆன, குர்ஆனை ஓதுங்க. ஃபைன்னஹு யஅதி யௌமல் கியாமா ஷஃபியன் லி அஸ்ஹாபிஹி, அது கியாமத்து நாள் அன்று தன்னை ஓதியவருக்கு அல்லாஹ்விடத்தில் பரிந்துரைக்கும், ஷஃபாத் செய்யும். யா அல்லாஹ், இவருடைய பாவங்களை மன்னி, இவரை நான் இரவுல விழிக்க வைத்திருந்தேன், என்னோட விழித்து இருந்து குர்ஆனை ஓதினார். ஆனா இன்று நாங்க எதனோட விழித்திருக்கின்றோம், எதை அதிகமாக தொடுகின்றோம், எதை பேசுகின்றோம், எதற்காக காலங்கள் நேரங்களை செலவழிக்கின்றோம் என்கிறதனையும் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பாருங்க. இதுக்கெல்லாம் காரணம் எங்களிடத்துல ஈமான் இல்லாது தான். துனியாவை பற்றி பிடிக்கிறோம், துனியாவுக்கு அதிகமான காலங்கள் நேரங்களை கொடுக்கிறோம். என்றாலும் குர்ஆன் என்னுடைய வாழ்க்கைக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்தது, என்னை வாழ வைக்கக்கூடியது, துனியாவிலையும் ஆখিরাவிலையும் என்னுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியது என்ற சிந்தனையில எந்த அளவுக்கு குர்ஆனுக்கு முதல் உரிமை கொடுத்திருக்கின்றோம் என்கிறதுன சிந்தனை செய்து பாருங்க. கியாமத்து நாள் அன்று அடியான குர்ஆன் சந்திக்கும், ஓதியவரிடத்துல கேட்கும், நீ என்னை அறிவாயா? அவர்கள் குர்ஆனை ஓதியவர்கள், அவர்களிடத்துல குர்ஆன் கேட்கும், நீ என்னை அறிவாயா? அந்த நேரம் இவர் அந்த குர்ஆனை உண்மையிலே அறிந்திருக்க மாட்டாரு. ஏனெனில் உருவம் வேற விதத்தில் வந்து இருக்குது. நான் உன்னை அறிய மாட்டேன். அது சொல்லும், நீ தான் இரவுல என்னோட விழித்திருந்தாய், உன்னுடைய இரவை நான் தூங்க விடாம விழிக்க வைத்தேன். ஒவ்வொரு வியாபாரியும் அவருடைய வியாபாரத்தின் பின்னுக்கு இருக்கிறார். இன்றைக்கு உன்னுடைய வியாபாரம் என்னோடு நடக்க போகின்றது. நீ சம்பாதித்தாய் என்னை வைத்து, இன்றைய நாள் உனக்கு அதனுடைய பிரதிபலன் கிடைக்க போகுது என்று சொல்லி ஒரு உருவமாக வந்து குர்ஆன் அந்த மனிதனோட பேசும். இதனால குர்ஆனை நாங்க மிகவும் சமீபமாக ஆக்கி கொள்ளணும். அந்த குர்ஆனை யார் அதிகமாக தொட்டு அதனை பார்த்து ஓதுவாங்களோ அவருடைய தலையில தாஜுல் வக்கார், கண்ணியத்தின் கிரீடம் என்ற ஒரு கிரீடத்தை அணிவிக்கப்படும். வயுக்ஸா வாலிதாஹு ஹுல்லத்தைன், அந்த குர்ஆனை படித்து அமல் செய்தவருடைய பெற்றோர்களுக்கு அல்லாஹ் 2 ஆடைகளை அணிவிப்பான். ஆடைகள் துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொறுமதியானவைகளை மதிப்பீடு செய்தாலும் அந்த ஆடைக்கு மதிப்பீடு செய்ய முடியாது, அவ்வளவு பொறுமதியாக இருக்கும். அந்த நேரம் இது எதற்காக உன்னிடக்கு அணிவிக்கப்பட்டது தெரியுமா என்று கேட்டு அவனுக்கு பதில் சொல்லப்படும். உன்னுடைய பிள்ளை குர்ஆனை ஓதி அதன் பிரகாரம் நடந்தொழுதார், அதற்காக வேண்டித்தான் உனக்கு இந்த கிரீடம் அணிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்படுறதோட அந்த பிள்ளைக்கு கூறப்படும், எக்ரா வஸ்அத் ஃபி தரஜத்தில் ஜன்னா, நீ குர்ஆனை ஓதிக்கொண்டே சொர்க்கத்துடைய அந்தஸ்துகள்ல முன்னேறிக்கொண்டே போ. ஃபஹுவ ஃபி சுஊதின் மாதாம யக்ரவு ஹாதா, நீ இதனை எதுவரைக்கும் ஓதினாயோ அதுவரைக்கும் உனக்கு அந்தஸ்துகள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். குர்ஆனை நீ உலகத்தில் வாழும் பொழுது தர்த்தீலாக ஓதினாய், அதற்குண்டான அந்தஸ்து தான் இது என்று சொல்லப்படும். எனவே அப்படியான இந்த குர்ஆனை நானும் நீங்களும் நன்மைகளை விளங்கி அதனுடைய ஆயத்துகளை இயன்ற அளவு விளங்கி ஓதுறதுக்கு முயற்சி செய்ய வேணும். ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இன்ன சூரத்தம் மினல் குர்ஆன், குர்ஆன்ல ஒரு சூரா இருக்குது, அதுக்கு 30 ஆயத்துகள் இருக்கிறது. சலாசூன ஆயத்தன் ஷஃபஅத் லி ரஜுலின் ஹத்தா குஃபிர லஹு, அதனை தொடர்ந்து ஓதக்கூடிய மனிதனுக்கு நாள மறுமையில அவரை மன்னிக்கும் வரைக்கும் சிபாரிசு செய்யும். வஹிய தபாரக்கல்லதி பியதுல் முல்க், அதுதான் தபாரக்கல்லதி பியதுல் முல்க் என்ற சூரத்துல் முல்க் என்று ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா விளங்கப்படுத்தினாங்க. இப்படி ஒரு சூராவினுடைய இந்த பரக்கத் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு சூறாவுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏராளமான சிறப்புகளை வைத்திருக்கிறான். அவைகளை நாங்கள் விளங்கி அவைகளை படித்து அந்த ஆசையை உள்ளத்தில் வரவழைத்து கொள்ள வேணும். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்லுறாங்க, இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன், அல்லாஹ் இந்த வேதத்தை கொண்டு குர்ஆனை கொண்டு ஒரு கூட்டத்தை உயர்த்துவான்.
வயலாபிஹி ஆஹரீன், இன்னும் ஒரு கூட்டத்தை அதனை கொண்டு தாழ்த்துவான். அடிமைகள் கூட ஆட்சிக்கு வந்தது இந்த குர்ஆனினால் தான் என்கிறத இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு உணர்த்துது. லா ஹஸத இல்லா ஃபிஸ்னத்தைன், 2 விஷயங்கள்ல தான் பெருமை கொள்ளை, அதாவது பொறாம கொள்ளேலும். பொறாம கொள்றதாக இருந்தா 2 விடயத்துல தான் பொறாம கொள்ளேலும். ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹுல் குர்ஆன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய அறிவு, அதனுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறான், அல்லது அதனை மனன செய்யும் பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான். ஃபஹுவ யகூமு பிஹி ஆனா அல் லைலி வ ஆனா அன் நஹார், அவர் இரவுல ஒரு பகுதியிலும் பகல்ல ஒரு பகுதியிலையும் அதனை ஓதுகிறார். இப்படியாக குர்ஆன் கொடுக்கப்பட்டு அதனை ஓதக்கூடிய மனிதனை பார்த்து பொறாம கொள்ள முடியும். பொறாமை என்கிறது ஒரு பயங்கரமான பாவம், அல்லாது விரும்புறதில்லை. உலகத்துல முத உருவான பாவம் பொறாமத்தான். என்றாலும் குர்ஆன் கொடுக்கப்பட்டு அதை இரவு பகலாக யார் ஓதுகிறாரோ அவரை பார்த்து பொறாமை கொள்ள முடியும் என்று அல்லாஹ் சொல்றதாக இருந்தா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அப்படி பதிவாக்கப்பட்டு இருந்தா, நாங்க அந்த குர்ஆனுடைய விடயத்துல எவ்வளவு முயற்சி செய்யணும், அதை அந்த மனிதன் அடைந்ததை போல நாங்க எவ்வளவு அடையணும் என்கிறதனையும் கொஞ்சம் சிந்தனை செஞ்சு பார்க்கணும். 2வது, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலன், ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் பணத்தை கொடுத்திருக்கிறான். ஃபஹுவ யுன்ஃபிகுஹு, அவர் அதனை இரவும் பகலுமாக நல்ல வழியில செலவு செய்கிறார். இது புகாரி முஸ்லிம்ல பதிவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸ். இப்படியான மனிதனை பார்த்து பொறாம கொள்ள இயலும். அதாவது அவருடைய பணம் அவரிடத்துல இருந்து இல்லாம போக வேண்டும் என்பதற்காக அல்ல, மாற்றமாக நானும் எனக்கு அதை போன்று பணம் இருந்தா நல்ல வழியில செலவழிப்பேன் என்பதற்காக வேண்டி இவர் பொறாம கொள்ள முடியும் என்கிறதுன ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி வச்சாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்துல இருந்து நாங்க சில விடயங்களை ஓதுவோம் என்றா அந்த ஒரு ஆயத்துக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 மடங்காக அதிகரிச்சு எங்களுக்கு தருகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, லா அகூலு அலிஃபும் மீம் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன், அலிஃப் லாம் மீம் மூன்றும் சேர்ந்து ஒரு ஹர்ஃப் என்று நான் சொல்லல, வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் என்றாரும் அலிஃப் ஒரு ஹர்ஃப், வலாமுன் ஹர்ஃபுன் லாம் ஒரு எழுத்து, வமீமுன் ஹர்ஃபுன் மீம் ஒரு எழுத்து என்ற அளவுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் நன்மை தரக்கூடியது தான் குர்ஆன். அது தவிர நாங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எதனை வாசித்தாலும் எதனை படித்தாலும் அவைகளுக்கு கேள்வி கணக்கு இருக்கிறதே தவிர அவைகளுக்கு நன்மை கிடையாது என்கிறதனையும் மறந்து விடக்கூடாது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, இன்னல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆனி கல் பைத்தில் ஹரிபி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ திர்மிதில பதிவாக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து உரைக்கிறாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆன்ல இருந்து ஒரு சிறிய பகுதியாவது ஏதாவது ஒரு ஆயத்தாவது இல்லையோ அது பாலடைந்த வீட்டை போல என்று சொன்னாங்க. பாலடைந்த வீட்டுல எல்லா விதமான பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருக்கும். அதுல பேய் பிசாசிகள் ஜின்கள் ஆட்கொள்ளும். அதே மாதிரி குர்ஆனோட தொடர்பு இல்லாதவர்களுடைய உள்ளங்கள் இருளடைந்து போய்விடும். அதுக்குள்ள இருந்து நல்ல விடயங்கள் எதிர்பார்க்க முடியாது. எந்த நேரத்துல அந்த உள்ளம் மிருகமாக மாறிவிடும், எந்த நேரத்துல அது பேயுடைய பிசாசுடைய ஜின்களுடைய தன்மையை காட்டும் என்கிறது சொல்ல முடியாது. எக்ரா வர்தகி வரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபி துன்யா, கியாமத்து நாளன்று குர்ஆன் உடையவரை பார்த்து, குர்ஆனை நிதமும் ஓதக்கூடியவரை பார்த்து நீ ஓது, முன்னேறிக்கொண்டே போ. ரத்தில் கமா குந்த துரத்திலு ஃபி துன்யா, துனியாவுல நீ தர்த்தீலாக நிறுத்தி முறையாக ஓதினத போல இன்றும் ஓது. ஃபைன்ன மன்சிலத்தக்க இந்த ஆகிரி ஆயத்தின் தக்ராவுஹா, நீ தங்கும் இடம் எந்த ஆயத்தை நீ இறுதியாக ஓதுறாயோ அந்த இடத்துல தான் என்று ஓத சுனத்தினுடைய அந்தஸ்துகளை கூட்டக்கூடியதான் குர்ஆன் என்கிறதுல மறந்துவிடக்கூடாது. எனவே குர்ஆனை நாங்க ததப்புர் செய்யணும், சிந்தனையோட அதனை ஓதுறதுக்கு முயற்சி செய்யணும். அது வெறுமனை கிளிப்பிலே போல ஓதுறதை விட யாரு சிந்தனையோட ஓதுறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அஜ்ருன் அதீம், மகத்துவமிக்க கூலிய கொடுக்கின்றான். யாரு அதனை சிந்தனையோட ஓதுவாங்களோ
கமன் தசத்தக பி ஜௌஹரத்தின் அதீமத்தின், பிரம்மாண்டமான மாணிக்கம் பொறுமதியான வஸ்துகளை சதக்கா கொடுத்ததை போல என்றெல்லாம் ஹதீஸுடைய கருத்துகள் வந்து இருக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இந்த குர்ஆனுடைய பாக்கியத்தை ஓரளவு தந்திருக்கிறான். குர்ஆனுடைய உம்மத்தாக எங்களை அனுப்பி வைத்திருக்கிறான். இந்த குர்ஆனுக்காக வேண்டி எங்களுடைய காலங்கள் நேரங்களை செலவழித்து அதனுடைய லஃப்லுகளை, அதனுடைய வார்த்தைகளை, அதனுடைய மானாக்களை நாங்கள் படித்து கொள்ளணும். அதுக்காக வேண்டி ஓரளவு அரபாவது, குர்ஆனுடைய அரபியாவது நாங்கள் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். எனவே இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு அதை லேசாக்கினானோ அவர்களுக்கு ரொம்ப லேசானது. எனவே அல்லாஹும்ம லா சஹல இல்லா மா ஜஅல்தஹு சஹலா அன்த தஜஅலு ஹஸன சஹலன் இன் ஷஅத். யா அல்லாஹ், நீ எதை யாருக்கு லேசாக்கினாயோ அது ரொம்பவும் லேசானது, நீ கடுமையானதை கூட நாடியவர்களுக்கு லேசாக்கக்கூடியவன் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறதோட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் ஆரம்ப காலத்தில் அவங்களுக்கு குர்ஆன் இறக்கப்படக்கூடிய நேரத்தில் தன்னுடைய நாவை வேகமாக அசைப்பாங்க. அல்லாஹ் ஆயத்தை இறக்கி சொன்னான், லா துஹர்ரிக் லிஸானக லிதஅஜல பி, நபியே அவசரப்பட்டு நீங்க இந்த குர்ஆனை கொண்டு உங்களுடைய நாவை அசைக்க வேண்டாம். இன்னா அலைனா ஜம்அஹு குர்ஆனா, அந்த குர்ஆன் உங்களுடைய உள்ளத்துல சேர்க்கிறது எங்களுடைய பொறுப்பு. வைதா கரானாஹு ஃபத்தபி குர்ஆனா, நாங்க இந்த குர்ஆனை உங்களுக்கு ஓதி காண்பித்தா அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சும்ம இன்னா அலைனா பயானா, பின்பு அதனுடைய தெளிவை உங்களுக்கு அறிவிக்கிறதும் எங்களுடைய பொறுப்பு என்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுற்றி காட்டுகிறான். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இவ்வளவு உறுதிமொழி கொடுத்திருந்தும் கூட ஹஸரத் ரசூலுல்லாஹ் குர்ஆனோடையே தன்னுடைய வாழ்க்கையை கழித்தாங்க. அதிகமாக குர்ஆனை ஓதக்கூடியவராக இருந்தாங்க. யார் குர்ஆன் அதிகமாக ஓதுவாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ்விடத்துல தொடர்பு உண்டாகும், அவர்கள் தான் ஈமான்தாரிகள் என்று சொல்லப்படும். அத்துடனே குர்ஆனை கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் விளங்குறதுக்கும் முயற்சி செய்ய வேண்டும். இதனால அல்லாஹ் நாளை மறுமையில் அந்த குர்ஆனின் விடயத்தில் முயற்சி செய்தவர்கள் என்ற அடிப்படையில் அஹ்லுல் குர்ஆன்களோட, குர்ஆன் உடையவர்கள் என்று யாருக்கு சிறப்பும் நாமம் கொடுக்கப்பட்டதோ அவர்களோட சேர்த்து விடுவான். எனவே இந்த குர்ஆனோட அண்மித்து வரக்கூடிய வாழ்க்கையின் பிரச்சனைகள், சோதனைகள் அனைத்துக்கும் நாங்கள் ஒரு பாதுகாவலை தேடிக்கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவரையும் மன்னித்தருள் புரிவானாக. எனவே சூரத்துன் நிசாவை படிக்கக்கூடிய பாக்கியத்தால் எங்களுக்கு தந்தான். உங்களிடத்தில் ரெக்கார்டிங்கள் இருக்கும். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அடிக்கடி அவைகளை கேளுங்க. அந்த நேரம் உங்களுக்கு சந்தேகங்களும் எழும்பலாம், அந்த நேரம் சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாமலும் இருக்கலாம். அவைகளை இன்ஷா அல்லாஹ் குறித்து கொண்டு பாடங்களுடைய பொழுது நீங்கள் கேளுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலையும் பரக்கத்தும் ரஹ்மத்தும் செய்தார்கள் புரிவானாக.